ஒரு 400 ருபீஸ் வச்சு மூணாரில் இருக்கிற இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பார்க்கலாம். ஸோ உள்ளே போனோடனே டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். ஃபஸ்ட்டு போனோன்னே அந்த பேனராமிக் சென்டர் தாங்க ஹைலைட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கேருந்து நம்ம ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க. அன்றைக்கி பெருசாக க்ரௌட் எதுவும் இல்லை, ஸோ பஸ்ஸே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் போகிற வண்டிலாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பாட்டு சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா இங்கே ஸ்பீக்கர்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே அந்த பாட்டெலாம் கேட்டுட்டு அந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நான் போயிட்டு இருந்தேன். அண்ட் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டாப் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதாங்க சிக்னல் பாயிண்ட். அண்ட் அப்படியே நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். வியூலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டும் நிறையா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு கண்டக்டர் நான் விசில் அடித்தாங்க. நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் பஸ்ஸுமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அதனாலே வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த சன்ரூஃபில் இருந்து பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலு. அண்ட் தென் நம்ம செகண்ட் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இது தாங்க ராக் கேவ். ஸோ அங்கே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அண்ட் அதே டைமில் டீ பிரேக்கும் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு டீயும் பழம்புரி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் கிளைமேட் இன்னும் சூப்பராக மாற ஆரம்பிச்சிது. அந்த கிளைமேட்டுக்கு இளையராஜா சாங்ஸ் கேட்டு அப்படியே நான் போயிட்டு இருந்தேன் பாருங்கள். ஒரு வேறு லெவல் ஃபீல். அண்ட் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி ஃபைனலாக நம்ம ரீச் பண்ண ஸ்பாட் தான் ஆனையரங்கல் டேம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ட்ரிப்போட டோட்டல் டைம் ஆல்மோஸ்ட் 3 hours ஆகும். அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சோலோவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட ஃபுல் வெர்ஷன் நம்ம சேனலில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னா லிங்க் பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆகாஷ்.